யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. குழந்தைகளே, நேற்று பகவானுடைய லீலைகளிலிருந்து ஒரு லீலையை பார்த்தோம். இன்று இரண்டாவது லீலையை, பகவானுடைய லீலையை பார்ப்போமா? தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் பகவானுடைய நாமத்தை கூற வேண்டும். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்று 3 முறை சொல்லி பகவானை வணங்க வேண்டும். இன்று கதையின் தலைப்பு தண்ணி வருதா பாருங்கோ என்ற தலைப்பில் ஒரு கதை. ஒரு சமயம் யோகிராம் தாத்தா மீது மிகுந்த அன்பு கொண்ட கமலம் என்ற பக்தை அவரை தரிசிக்க சேலத்திலிருந்த திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டாள். திருவண்ணாமலையில் யோகிராம் தாத்தா அப்பொழுது சன்னதி திரு வீட்டில் வசித்து வந்தார். கமலம் அவர் வீட்டை நெருங்கிய பொழுது யோகிராம் தாத்தா தம் வீட்டு வாசலிலேயே நின்றிருந்தார். கமலம் விரைவாக அவரை நோக்கி நடந்தாள். யோகிராம் தாத்தாவின் அருகில் சென்றபொழுது அவர் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்து, தண்ணீர் வருகிறதா பாரு என்று சற்று உரக்க கேட்டார். இளைஞன் குழாயை திறந்து பார்த்தான். தண்ணீர் வரவில்லை. பின் பகவானிடம், சாமி, தண்ணி வரலைங்க, இது வெயில் காலமாச்சுங்களா, 2 நாட்களுக்கு ஒரு தடவை தாங்க வருது என்று கவலையுடன் கூறினார். அப்படியா, சரி சரி என்று அவனுக்கு பதில் சொல்லிவிட்டு கமலத்தை கோபமாக பார்த்து, நீ உடனே வீட்டிற்கு திரும்பிச் செல் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார். அதிர்ந்து போனாள் கமலம். யோகிராம் தாத்தா மகானல்லவா, அவர் பேச்சை மீற முடியுமா? கமலம் உடனே திரும்பி சேலம் செல்லும் பேருந்தில் ஏறிவிட்டாள். போகும் வழியெல்லாம், ஏன் நம்மை யோகிராம் தாத்தா இன்று உடனே திரும்பி விட சொன்னார்? அவர் திருவடியில் விழுந்து வணங்கி ஆசி பெற முடியவில்லையே, என்ன தவறு செய்தோம் என பலவாறாக யோசித்த வண்ணம் கவலையுடன் சேலம் வந்தடைந்தாள். கமலம் தன் வீட்டை நெருங்கிய உடனே அவள் பக்கத்து வீட்டு மாமி, அடி கமலம், என்னது இப்படி மண்ணிட்டே, ஆற்றுல உள்ள குழாய்கள் அனைத்தையும் அடைக்காம போயிட்டியே, தண்ணி வெள்ளமாக கொட்டித்து, நாங்கள் கஷ்டப்பட்டு கேட் வால்வை அடைத்து வைத்தோம் என்றார். அப்பொழுதுதான் நெற்றில் அடித்த மாதிரி கமலத்துக்கு அந்த விஷயம் புரிந்தது. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது வீட்டிற்குள் இருக்கும் தண்ணீர் குழாய்களை அவள் அடைக்காமல் வந்துவிட்டாள். அதனால்தான் யோகிராம் தாத்தா அவளை உடனே திரும்பி வீட்டுக்கு போ என்று கடிந்திருக்கிறார். கமலத்திற்கு தன் தவறு புரிந்தது. அவள் யோகிராம் தாத்தாவின் படத்திற்கு முன் சென்று, பகவானே, நான் கிளம்பும் பொழுது தண்ணீர் வரவில்லை, நான் அவசரத்தில் அசிரத்தையாக குழாயை அடைக்காமல் வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இது போன்ற தவறு இனி நடக்காது என்று மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு தன் தவறை சுட்டி காட்டிய யோகிராம் தாத்தாவிற்கு உள்ளூர நன்றியையும் சொல்லிக்கொண்டாள். குழந்தைகளே, நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் வாக்கு. தண்ணீர் கிடைக்காமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படும் வேளையில் தண்ணீரை நாம் அஜாக்கிரதையினால் வீணடிக்கலாமா? அது தவறு அல்லவா? அதனால்தான் கமலத்தை உடனே வீடு திரும்ப சொன்னார் யோகிராம் தாத்தா. குழந்தைகளே, இனிமேல் நீங்களும் தண்ணீரை வீணடிக்காதீர்கள் தானே? யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.